சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள் அன்புச்செல்வன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார். அதில் முதலாவது நிகழ்வாக தற்போது முரசொலி பூங்காவில் நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது. முரசொலி பூங்காவை பொறுத்தவரை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னை மாநகராட்சியில் நடைபெற உள்ள 7 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டின் கீழ் 3,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மற்றும் 2,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் 6 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போன்று 45 லட்சம் செலவில் முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 64வது வார்டை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் மற்றும் சமையல் கூடத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இதனுடைய திட்ட மதிப்பு 1 கோடி ரூபாயாகும். அதே போன்று பல்வேறு திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.